லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக, அதிமுக என பல கட்சிகளும் கள நிலவரத்தை அறிய முனைப்பு காட்டி வருகின்றன. ஆனால் பாஜவை பொறுத்தவரை கள நிலவரத்தை அறிய மேலிட தலைவர்கள் ஆர்வம் காட்டாமல் உள்ளதாக பாஜ நிர்வாகிகள் புலம்பி வருகின்றனர். இதற்கேற்ப தமிழகம் வரும் பாஜ மேலிட தலைவர்களும் மத்திய அமைச்சர்களும் மாநில நிர்வாகிகளுடன் மட்டும் ஆலோசனை நடத்திவிட்டு போவதால் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிருப்தியில் உள்ளனர். இதுகுறித்து பாஜ வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தலைமை வகித்தாலும் கூட்டணியில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்தது பாஜக தான். எனவே இந்த தேர்தலில் 40 தொகுதிகளில் போட்டியிட கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. அதற்கு ஏற்ப முழு வீச்சில் களப்பணியில் ஈடுபடுமாறு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் தமிழகம் வரும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மேலிட தலைவர்கள் மாநில நிர்வாகிகளுடன் மட்டும் ஆலோசனை நடத்திவிட்டு செல்கின்றனர். அவர்கள் வரும் விவரம் கூட கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு தெரிவதில்லை. மாவட்ட, மண்டல, பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்குத்தான் மக்களின் மனநிலை, தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினை உள்ளிட்டவை நன்கு தெரியும். எனவே டெல்லியில் இருந்து வரும் தலைவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு காலையில் ஒரு மாவட்டம், மாலையில் ஒரு மாவட்டம் என செல்ல வேண்டும். அப்போது மண்டல தலைவர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள், தொண்டர்களை அழைத்து தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிய வேண்டும். இது தவிர இரவில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான கள நிலவரத்தை அவர்களால் அறிய முடியும். மேலும் மாவட்டங்களுக்கு சென்று உள்ளூர் நிர்வாகிகளை சந்தித்தால்தான் அவர்களுக்கு அந்த பகுதி மக்கள் மத்தியில் மதிப்பு கூடும். அவர்களும் உற்சாகமாக தேர்தல் பணியில் ஈடுபடுவர் என அவர்கள் கூறினர்.